தப்பு பண்ணா தண்டிக்கணும்னு நீங்க சாஸ்திரம். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிசிக்ஸ் கிளாஸ். எனக்கு மறக்க முடியாத மெமரி. பிசிக்ஸ் ஆர்ட் எனக்கு மறக்க முடியாத மெமரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போது ப்ரீ குவார்டர்லி எக்ஸாம் நடக்கும்போது எங்களோட 9th நமக்கு அவ்வளோதான் விஷயம். கேப்டரி கேம் ஒரு படத்துக்கு ஒரு ப்ரோமோ வீடியோஸ்லாம் ப்ரோமோ புக்லாம் எடுத்துட்டு வருவோம். ஸ்டோரி எழுதும்போது டவுட்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பிசிக்ஸ் ஆர் கேட்டேன். அவர் வந்து எந்த கோவமும் இல்லாம நீ பண்றா இதெல்லாம் பார்க்காதா அப்படின்னு கூட சொல்லாம அதே மாதிரி இந்த எக்ஸாம் முடிஞ்சது. அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே அவர் தான் பேப்பர் கொடுத்தாரு. இதனாலதான் ஃபெயில் ஆயிட்ட, இது பண்ணது படம் எடுத்ததுனால ஃபெயில் ஆயிட்ட, இதை பண்ணதுனால நீ ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொன்னது கிடையாது. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே, தூங்குறது அப்படி தூங்கிட்டு இருப்போம். சொல்லுங்க, நீங்க இப்போ தூங்கிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா நீங்க போறாம அதனாலதான் பிடிக்கலாம். பிசிக்ஸ் அவர் வந்து இப்ப கண்ணாடி போட்டா உங்களுக்கு வெயிட்ல நடக்கும்போது அவர் கூடிங்க இருக்குமோ அந்த கூடிங்க. பிசிக்ஸ் அவர் வந்து மறக்க முடியாது. அவர் வந்து ஒரு போர்ட் டெஸ்ட் சொல்லிட்டாரு. அந்த போர்ட் டெஸ்ட் எல்லாருமே எழுதிருக்கோம். ஏதோ நடுவில் ஸ்டெப் தப்பு பண்ணிருக்கோம். அந்த ஸ்டெப் வந்து வேற ஒரு சம்மோட சிமிலாரிட்டியா இருக்கும். அந்த சம் நடத்தி ஒரு மாதம் ஆயிருக்கும். அந்த சம் எல்லாத்துக்கும் தெரியுமா, அந்த சம் போடுங்க அப்படின்னு. அப்படியே பிசிக்ஸ் எல்லாமே சிமிலாரிட்டியா தானே இருக்கும். இது அதோட கனெக்டா இருக்குல்ல அப்படின்னு பிடிப்பாரு. ஒவ்வொருத்தரும் எந்திரிங்க, ஒவ்வொருத்தரும் இது தெரியாதவங்க ஒழுங்கா எந்திரிச்சோம். இது தெரியாத இந்த அடியில உட்காந்து அப்பதான் போடுவோம். ஷார்ட் மெட்டீரியல் இருக்கும், அது போடுவோம். இது கரெக்டா வருது, கரெக்டா நம்ம என்னைக்கு நல்லா படிச்சுட்டு போனா உட்காந்து விடிய படிக்க பிசிக்ஸ் தெரியும். என்னைக்கு நல்லா படிச்சுட்டு போகுமா நீங்க அடுத்த நாள் போர்ட் டெஸ்ட் வைக்க மாட்டாரு. என்னைக்கு படிக்காம போகுமா நீங்க வந்து போர்ட் டெஸ்டே வைப்பாரு. எப்படிதான் நம்ம படிக்காத கரெக்டா நீங்க டெஸ்ட் எங்களுக்கு தெரியும். பிசிக்ஸ் அவரு அப்படியே லாஸ்ட்ல வளர்ந்து சொக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெய்னி. அவர் ஸ்கூல் லைஃப்ல மழை வரும் போது இல்ல மழை வர மாதிரி இருந்தா கிளாஸ் ரூம்ல எப்படி இருக்கு? அது கொடுமையான விஷயம் என்னன்னா, நீங்க வீட்டுக்கு போற டைமே அப்பா மழை வந்துடும். காலையில இருந்து மழை வராது. 7:30 கிளம்புறோம். 7:30 கிளம்பும்போது மழை வராது. வந்த மழையும் கிளாஸ்ல போனதுக்கு அப்புறம் மழை பெஞ்சிட்டே இருக்கும். வீட்டுக்கு போற மாதிரி ரொம்ப அதிகமா பெய்யும். போட மாட்டாங்க, எங்க உட்கார வச்சுப்பாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. ரெய்னிங் ஹவர்ஸ் ரொம்ப மறக்க முடியாது. மழை வரும்போது ரெஸ்ட் போறது ரொம்ப ஓட விடுவாங்க. அது கூட இல்லைங்க, மழை வரும்போது வெளியே வரக்கூடாதுன்னு ஸ்கூல் லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு நினைவுகள் கொடுத்துருக்கு மழை. வந்து ரொம்ப நன்றி. தென் பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட் வருவோம். கம்ப்யூட்டர் லேப். கிளாஸ்ல உட்காந்துருக்கும். ஓகேவா, கிளாஸ்ல உட்காந்து நடத்துவாங்க. மழை பெஞ்சா இருட்டா இருக்கும். அந்த டைம்லாம் நிறைய கிளாஸ்ல லைட் இருக்கும். ஸோ லைட் ஆன் பண்ணிருந்தாங்க. அப்பெல்லாம் போகாத கரண்ட்டு. நாங்க எப்போ கம்ப்யூட்டர் லேப்ல என்ட்ரி ஆகுமோ போயிடும். எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்றதே ரொம்ப கஷ்டம். எல்லாம் கஷ்டப்பட்டு கேபிள் இருக்காம நேரம் போயிடும்.
போட்டு அப்பதான் வந்து ஒருத்தன் டைப் பண்ணி முடிப்பான். என்ன மச்சான் அவுட்புட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். அவ்வளவுதான் ஃபுல்லா ஹெல்ப் ஆயிடும். நான் இப்பதான் ஒரு நாள் அட்டோமேட் பண்றேன். ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்ய முடியாம அந்த மாதிரி வந்து நான் நிறைய கம்ப்யூட்டர்ல பார்த்துட்டு அப்ப கம்ப்யூட்டர் மியூசிக் டெக்ல நிறைய பார்த்துட்டு வந்து படிக்கான்னு சொன்னது மோட்டிவேட் பண்ணுவாங்க. இது ஒன்னால முடியாது அப்படின்னு கிடையாது, நீ பண்ணு வர முடியும், நிறைய விஷயம் எனக்கு மோட்டிவேட் பண்ணிருக்காங்க. இது ஏதாவது பழக்கமா மியூசிக் நான் பண்ணலாமா, நல்லா இருக்குமா அப்படின்னு நீ பண்ணு, ஒரு பிரச்சனை இருக்க நல்லா இருக்கும். நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்து சொல்லுவோம், அந்த கண்டென்ட் வந்து இப்படி பண்ணலாம்டா இது நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலயும் வந்து டிமோட்டிவேட் பண்ணது கிடையாது, உன்னால முடியாது நடக்காது அப்படின்னு சொன்னது கிடையாது. ரொம்ப ஜாலியா இருக்கும் கம்ப்யூட்டர் மியூஸ் வந்தாவே. என்னைக்கு கம்ப்யூட்டர் அவர்ல கம்ப்யூட்டர் மிஸ் வரல அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். காவியா மிஸ் இருக்காங்க, காவியா மிஸ் இருப்பாங்க, கம்ப்யூட்டர் மிஸ் தேவ் மிஸ் இருப்பாங்க. 2 பேர் ஃபியூச்சர்லாம் பத்தி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நன்றி மிஸ், நல்லா பாத்துக்கிட்டீங்க மிஸ், உங்க பையன் மாதிரி பாத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் சொல்லுவோம். மேத்தமெட்டிக்ஸ். இதுல எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் இவங்களுக்கே என்ன ஆரம்பிக்கும். ஓகே மேக்ஸ் எப்பயுமே ஏபி கம்பைன் போட்டுருவோம். அன்னைக்கு ஏ கிளாஸ் வந்து கம்பைன் போடல. எங்களுக்கு தனியா ஒரு டியூஷன் மிஸ் வந்து என்னைக்குமே கேட்க மாட்டாங்க. நீங்க ஸ்டெப் சொல்லுங்க அப்படின்னா தெரியல விட்டுருவாங்க. ஒவ்வொருத்தரா பெஞ்ச் பை பெஞ்சா ஸ்டெப் கேட்டு வராங்க. எனக்கு அந்த சம்மி இப்படின்னு கூட தெரியாது. இவன் வந்துட்டான், இவன் பக்கத்துல நானு. சரி இவன்ட்ட வருவாங்க, கூப்பிடுவாங்கன்னா ஸ்ட்ரைட்டா என்ன கூப்பிட்டேன். நீங்க சொல்லுங்க பையன், உங்களால முடியும், நீங்க சொல்லுங்க. எல்லாரும் அப்போ நீங்க படிக்கல. மேக்ஸ் மிஸ்ஸுக்காக ரொம்ப பிடிச்சது என்னன்னா புரியல இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்னவே போதும், அது வந்து சலிக்காம சொல்லி தருவாங்க. இப்பதான் சொல்லி கொடுத்தீங்க பியாம புரியலன்னு சொல்றாங்க, அவங்க மறுபடியும் சொல்லி கொடுக்காம புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அந்த பையனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எல்லாமே என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். மேக்ஸ் ரொம்ப நல்ல சம்பாதிக்கும் போர் அடிச்சுக்கணும்னு சொல்லி கேம் வைப்பாங்க. எல்லாத்தையும் வந்து நிக்க வச்சிருவாங்க. சொல்றது கண்ணை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அவங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதான் எங்களுக்கு வந்து மேக்ஸ்ல வந்து மறக்க முடியாத ஒரு நினைவு மேக்ஸ் அவர்ல. நெக்ஸ்ட் லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸ்கூல்லே தோஸ்து தான். கிளாஸ்ல லஞ்ச் விடுறதுக்கு முன்னாடி எந்த ஸ்டாஃப் இருப்பாங்களோ அந்த ஸ்டாஃப்க்கு என்ன சாப்பாடு அப்படி என்ன சாப்பாடு கேட்டு அந்த சாப்பாடு ஆகிட்டு வந்துருக்கேன். லைனா சாப்பிட்டுதான் நான் வந்து இங்க உட்காரணும். 9th பசங்க கிட்ட கொஞ்ச நேரம் சாப்பிட்டு என் சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் 10th பசங்க அப்புறம் 11th பசங்க அப்புறமேட்டு இவங்க அப்புறம் சாப்பிட்டா ஓடும். நாங்க வேற புரட்சியா பண்ணுவோம். அடிச்சிருவாங்க 25 நிமிஷத்துல அடிச்சிருவாங்க. கடைசி பெல் பண்ணிட்டாங்க. அப்படியே நியூஸ் எங்களுக்கு தெரிய கூட இல்ல. உட்காந்து சாப்பிட்டு இருப்போம். எப்பவுமே கடைசியா வந்து பிரேக்ல நல்லா ஓடிட்டு இருக்கோம். இப்படியாவது சாப்பாடு முடிச்சிருவோம். முடிச்சுட்டுதான் எந்திரிக்கணும் அப்படின்னு. சாப்பாடு பட்டம் யாரும் கொட்டிடாருங்க. சாப்பாடு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப யோசிச்சு பாருங்க. இல்லாத தேவை கொடுங்க, நீங்க சாப்பாடு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, உங்களுக்கு லஞ்ச் பிரேக்ல என்ன ஃபன் அப்படி என்டர்டைன்மெண்டா இருக்கு அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணுங்க. அடுத்த பிக்சர் வந்து ஆனுவல் டே. ஆனுவல் டே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒண்ணு. ஆனுவல் டே அந்த ஸ்டேஜ் ஆடுறதை விட இந்த எல்லாரும் சேர்ந்துட்டு கீழே ஆடுவாங்க பாத்தீங்களா, இது வந்து பயங்கர. வண்டிக்காரன் சொந்த ஊரு இந்த வண்டிக்காரன் சொந்த ஊரு பிராக்டிஸ் டே. பிராக்டிஸ்ன்னு சொல்லி தான் விடுவாங்க, ஆனா பிராக்டிஸ் வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை. சண்டித்த திடீர்னு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டான், குதிரை போடுங்கிறான். இன்னொருத்தர் சும்மா இப்படி சுத்துறான். ஒருத்தர் அடிச்சு படுத்துட்டான்.
ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து முடியும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு ஆனுவல் வந்து எவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பிக்சர் வந்து ஸ்கூல் ட்ரிப்பு.